Global Talk. அன்புள்ள நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்கு வெளிவந்துள்ள முக்கியமான சில செய்திகளை பார்ப்போம். இந்த வகையிலே ஹமாஸ் தற்போது ஒரு இறுதி அலாம் எச்சரிக்கையை அமெரிக்கா, இஸ்ரேல் உட்பட சமாதான தூதுவர்களுக்கு இன்று திட்ட தெளிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. முழு யெமனையும் விடுவிக்கும் சுதந்திர போர் என்ற தலைப்பில் சவுதி அரேபியா UAEக்கு எதிராக மிக விரைவில் போர் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஹூதிகள் அறிவிப்பு. ஹமாஸுடைய இறுதி அறிவித்தலை தொடர்ந்து நெத்தன்யாஹு பென்கிவிர் மீது சீற்றம் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் போன்ற முக்கியமான செய்திகள் இப்போது பேசப் போகிறோம். தொடர்ந்து முழுமையான செய்தியை கேளுங்கள். ஹமாஸ் இயக்கத்துடைய மூத்த தலைவர் காசி ஹமாத் அவர்கள் கத்தாரிலிருந்து இன்று சர்வதேச நாடுகளுக்கு, அதாவது சமாதானம் என்ற பெயரை உருவாக்கி காசா மக்களை வேட்டையாடும் திட்டத்தை கொண்டு வந்த இஸ்லாமிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் அனைத்து நாடுகளுக்கும் மொத்தமாக இன்று உரையை நிகழ்த்தியுள்ளார். அந்த உரையில் அவர் குறிப்பிடும் விடயத்தை பார்த்தால் இது ஹமாஸுடைய இறுதி அலாரம் போன்றுதான் விளங்குகிறது. அதாவது இதற்கு பிறகு இனி பொறுத்திருக்க போவதில்லை என்பது போலத்தான் விளங்குகிறது. இந்த வகையில இவ்வளவு நாளும் இந்த சமாதானம் என்ற பெயரில் என்ன நடக்குது என்பதை மிக சரியான தரவுகளோடு இந்த காசி ஹமாத் அவர்கள் பேசினார்கள். இந்த காசி ஹமாத் என்பவர் யார் என்று சொன்னா, ஹமாஸ் இயக்கத்துடைய சீனியர் மூத்த அதிகாரி, நாடுகளுக்கான எல்லை பொறுப்பாளர், பாலஸ்தீன வெளிநாட்டு அமைச்சகத்தின் முன்னாள் துணை அமைச்சர் மற்றும் ஹமாஸ் இயக்கத்தின் ஆலோசகர் பதவியில் இருந்தவர். இந்த வகையிலே காசி ஹமாத் அவர்கள் என்ன பேசினார்கள் என்று சுருக்கமாக பார்ப்போம். மொத்தமாக பார்த்தால் ஆக்கிரமிப்பு நாடான இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை திட்டமாகவே, தொடர்ச்சியாகவே, தெளிவாகவே பலமுறை மீறியுள்ளது. இந்த மீறல்கள் யாவும் தற்செயலானவை அல்ல. இவை அரசினது முடிவு, அதாவது இஸ்ரேல் அரசிட முடிவு, இராணுவத்தின் உத்தரவு, முன்கூட்டியே திட்டமிட்ட செயல்கள் இவை. இந்த வகையிலே இந்த போர் நிறுத்த மீறல்களை எடுத்துக்கொண்டால் பொதுமக்களை சுட்டுக் கொள்ளுதல், நேரடியாக கொலை செய்தல், பொதுமக்கள் சிலரை தூக்கிலிடுதல், வீடுகள் மீது குண்டு வீசுதல், இலக்கு வைத்து தாக்குதல், காசாவில் உள்ளே ஆழமாக நுழைந்து கொலை களத்தை ஏற்படுத்துதல், மஞ்சள் கோட்டை எல்லையை மீறி இராணுவம் காசாவுக்கு உள்ளே நுழைதல், வரக்கூடிய அடிப்படை மனிதாபிமான உதவிகளை கூட தடுத்தல், ரஃபா எல்லை சாவடியை தொடர்ச்சியாக மூடி வைத்தல், இப்படி ஏராளமான விடயங்களை காசி ஹமாத் அவர்கள் பட்டியல்படுத்திக் கொண்டே போனார். மேலும் குறிப்பிடுகிறார், இந்த போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து இன்று வரை சுமார் 813 முறை யுத்த நிறுத்த மீறல்களை இந்த இஸ்ரேல் செய்தது. ஒரு நாளைக்கு சராசரியாக 25 முறை யுத்த நிறுத்த மீறல் செய்கிறது. இதனால் இந்த போர் நிறுத்தம் என்பது மிக ஆழமான கேள்விக்கு உட்பட்டு விட்டது. அதாவது ஆபத்தான நிலையில் இந்த போர் நிறுத்தம் உள்ளது. இந்த நிலைகளை இந்த மத்தியஸ்தம் பேசும் நாடுகள் அறிந்திருக்கின்றார்களா? ஆம், அறிந்திருக்கின்றார்கள் என்று ஹமாத் காசிம் அவர்கள் கேள்வி கேட்டு அவரே விடை குறிப்பிடுகிறார். இது பற்றி மேலும் அவர் குறிப்பிடுகிறார், ஒவ்வொரு போர் நிறுத்தத்தையும் பற்றி விரிவான ஒரு டாக்குமெண்ட்ஸ், அறிக்கை தயாரிக்கப்பட்டு அவை நடுவர்களிடம் கையளிக்கப்பட்டது, மேலும் கையளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் இஸ்ரேல் புறக்கணித்தது. மேலும் இந்த யுத்த நிறுத்த மீறல்களை இஸ்ரேல் வெளிப்படையான மீறல்கள் என்று குறிப்பிடும் போது காசாவில் கொலை, கைது, இலக்குகள் மீது தாக்குதல், இதற்கெல்லாம் எந்த தடையும் இல்லை என்ற ஒரு நிலையை இந்த இஸ்ரேல் காசாவுக்குள் உருவாக்கிவிட்டது. இந்த ஒப்பந்தம் படி என்ன செய்ய வேண்டும்? ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட வேண்டும். யுத்த நிறுத்த மீறல் நடந்தால் அந்த சிறப்பு குழுவிடம் தான் முறைப்பாடு செய்ய வேண்டும். ஆனால் இந்த காசா யுத்த நிறுத்த விடயத்தில் ஒருதலைபட்சமான முடிவுகளே காணப்படுகிறது என்று ஹமாத் அவர்கள் குறிப்பிட்டுவிட்டு சொல்கின்றார்கள், இந்த யுத்த நிறுத்த மீறல் என்பது யுத்த நிறுத்தம் ஏற்பட்ட நாளிலிருந்து இன்று வரை இந்த இஸ்ரேல் தனிப்பட்ட முறையில் காசாவுக்குள் செயல்பட்டு வருகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த யுத்த நிறுத்தம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்ட பிறகு சுமார் 400 பேர் உயிரிழந்தனர். அதில் 95% பொதுமக்கள். மேலும் இதில் குழந்தைகள் 137 பேர், அதாவது 100 வீதத்தில் 36, பெண்கள் 57 பேர், அதாவது 15%, முதியவர்கள் 4%, அதாவது 16 பேர், பொதுமக்கள் ஆண்கள் சுமார் 144 பேர். முழுமையாக சில குடும்பங்களே மொத்தமாக கொன்று குவிக்கப்பட்ட சம்பவங்களும் நிகழ்ந்தேறியது. இதில் ஹமாஸ் போராளிகள் கொல்லப்பட்டது 1% விட குறைவு. மஞ்சள் கோட்டை தாண்டக்கூடாது என்பதுதானே ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறி பல நூற்றுக்கணக்கான மீட்டர் தாண்டி சில இடங்களில் 1 தொடக்கம் 2 கிலோமீட்டர் வரை கூட நுழைந்துள்ளது. அவ்வாறு நுழைந்த பகுதியில் பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். வடக்கு காசாவில் 700 தொடக்கம் 1000 மீட்டர்கள் உள்ளே வந்துள்ளார்கள். காசா நகரத்தில் 1300 மீட்டர்கள் உள்ளே வந்துள்ளார்கள். காசா மத்திய பகுதியில் எல்லை கோட்டிலிருந்து, அதாவது மஞ்சள் கோட்டிலிருந்து 150 மீட்டர் உள்ளே வந்துள்ளார்கள். கான் யூனிஸ் பிரதேசத்தில் 1100 மீட்டர் உள்ளே வந்துள்ளார்கள். ரஃபாவில் 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் இஸ்ரேல் ராணுவம் உள்ளே வந்து விட்டார்கள். இது அனைத்தும் திட்டவட்டமான ஒப்பந்த மீறல். அமெரிக்காவுக்கு இது தெரியவில்லையா? மஞ்சள் கோட்டை கடந்தாய் என்று பொதுமக்கள் அநியாயமாக கொல்லப்பட்ட சம்பவங்கள் கூட நிகழ்ந்து வருகிறது. இவை அனைத்தும் இந்த போர் நிறுத்த
நிறுத்தத்தை உடைக்கக்கூடிய சம்பவங்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இனி சம்பந்தப்பட்ட அனைவரும் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இனி ஹமாஸ் அமைதியாக இருக்க போவதில்லை, இந்த ஒப்பந்தம் முறிகிறது என்று காசி ஹமாத் அவர்கள் திட்டமாக இன்று தொலைக்காட்சிகளுக்கு ஓப்பனாகவே பேட்டி வழங்கியது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி என்னென்று சொன்னா, அமெரிக்க ஜனாதிபதி கடுப்பாகிவிட்டார். யார் மீது? நெத்தன்யாகுவின் மீது என்று சொல்லப்படுகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் ராணுவத்தினால் ஒப்பந்தத்தை மீறி, அதாவது திட்டவட்டமாக வெளிப்படையாகவே ஒப்பந்தத்தை மீறி மிக கடுமையான குண்டுவீச்சு விமான தாக்குதலை ரஃபா மற்றும் கான் யூனிஸ் பகுதியில் செய்துள்ளார்கள். இதைவிட வேறு ஆதாரம் உண்டா? இவ்வாறு தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ராணுவம் சொல்லுது இது ஒரு தற்பாதுகாப்பு நடவடிக்கை என்று. ஆனால் அங்கு நடந்த தாக்குதல் இது தற்பாதுகாப்பு தாக்குதல் இல்ல. பாலஸ்தீனத்தின் முக்கிய தலைவர் தளபதி ராயித் ஆதை கொல்லும் திட்டம் தான் இது. இவர் எங்கே வருகிறார், எங்கே செல்கின்றார் என்று மிக சரியாக உளவு பார்க்கப்பட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தூக்கி வீசிவிட்டு விமான தாக்குதல் மற்றும் துப்பாக்கி குண்டு தாக்குதல் மூலம் இஸ்ரேல் ராணுவம் கொலை செய்த சம்பவம் காசா யுத்த நிறுத்த மீறலை மிகவும் கேள்விக்குறியாக்கிவிட்டது. இந்த சம்பவம் நடந்த பின் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆடி போய்விட்டாராம். என்ன இது, நாம போட்ட திட்டம் ஃபெயிலியர் ஆகுது என்று சொல்லி இஸ்ரேல் பிரதமருக்கு மிக கடுமையாக திட்டியதாக அநேக அரபு ஊடகங்கள் செய்தியை வெளியிடுகிறது. இவ்வாறு வெளியிடப்படும் போது பென்கிவிற்கும் சேர்த்தே கடுமையான வார்த்தைகளை டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்தினாராம். அதாவது அந்த அளவு மோசமான வார்த்தைகளை இவர் பயன்படுத்தினார். செய்தித்தாள்களோ இவற்றை வெளியிட மறுக்கிறது என்று இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இந்த டொனால்ட் ட்ரம்ப் திட்டி தீர்த்த கதையை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் சில எக்ஸியோஸ் செய்திகள் கூட உறுதிப்படுத்துவதாக குறிப்பிடுகிறது. இது உண்மையாக நடந்ததா இல்லையா அல்லது ஒரு நாடகமா என்று சிலர் கேள்வியும் இங்கு எழுப்பியுள்ளார்கள். அதாவது ட்ரம்ப் இப்ப நெத்தன்யாகுக்கு எதிராக இருக்கின்றார் என்று காட்டுவதற்காக திட்டமிட்டு வெளியிடப்பட்ட தகவலாக கூட இது இருக்கலாம் என்று சில ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றது. மேலும் இந்த போர் நிறுத்த மீறலை திட்டமாக இஸ்ரேல் மீறியது என்று அமெரிக்கா தற்போது ஒப்புக்கொண்டுள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகிறது. இதனைத் தொடர்ந்து தான் இந்த கத்தாரிலிருந்து காசி ஹமாத் அவர்கள் தங்களது முக்கிய, அதாவது ஹமாஸுடைய முக்கிய அறிக்கை ஒன்றை சகல அரபு ஊடகங்களுக்கும் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. யமன் தற்போது சவுதி அரேபியாவுக்கும் UAEக்கும் எதிராக மிகப்பெரிய போர் ஒன்றை வலிந்து ஆரம்பிக்க தயாராகி வருகிறது என்ற செய்தி அரபு ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதாவது சனா தற்போது மிகப்பெரிய போர் நடவடிக்கைக்கு தயாரிப்புகள் செய்து வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் குறிப்பிடுகிறது. அதாவது இது எதிர்பார்க்காத ஒரு அதிரடியான ராணுவ நடவடிக்கை என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நடவடிக்கையுடைய நோக்கம் என்னென்று சொன்னா, யமனை முழுமையாக விடுவித்தல். அதாவது உங்களுக்கு தெரியும், யமன் தற்போது துண்டு துண்டுகளாக ஆட்சி செய்யப்படுகிறது. அதில் பெரும்பகுதி, குறிப்பாக யமனுடைய எண்ணெய் வளம், எரிவாயு காணப்படும் ஹத்ரத் மவுத் பகுதி UAE, சவுதி அரேபியா போன்ற அடிவரடிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. இவ்வாறு நிர்வகிக்கப்படும் இடத்தில் அங்குள்ள இயற்கை வளங்கள், முக்கியமாக எரிவாயு, மசகு எண்ணெய் போன்றவைகள் வெளிநாட்டவர்களாலும் தனியார் கம்பெனிகளாலும் கொள்ளையடிக்கப்படுகிறது. இதனை இந்த UAEயும் சவுதி அரேபியாவும் தாரை வார்க்கிறது என்பது போல் யமனுடைய குற்றச்சாட்டாக காணப்படுகிறது. ஆகவே யமனுடைய கிழக்கு கடற்கரை ஓரம் அதிக வளமுள்ள பிரதேசம் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் படைகளினால் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றை இந்த நாடுகளுக்கு எதிரான நேரடி தாக்குதல் மூலம் இந்த பிரதேசத்துடைய இறையாண்மையை மீட்டெடுப்பது என்று சனா, அதாவது யமன் ஹூதி தலைவர் அவர்கள் முடிவெடுத்து விட்டதாக யமன் ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்த வண்ணமே உள்ளது. இந்த பகுதியில் வாழும் பல ஆண்டு மக்கள் பிரிவினைவாதிகளாலும் வெளிநாட்டு சார்பு குழப்பம், துன்பங்களையும் அனுபவித்து வருகின்றனர். ஆகவே இந்த ஹத்ரத் மவுத் பிரதேசம் விடுவிக்கப்பட வேண்டும். இது யமனுடைய முக்கிய பொருளாதார மையம். இது மாத்திரமல்லாமல் இது யமனின் பாதுகாப்புக்கான ஒரு முக்கிய புவியியல் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்று யமன் ஹூதியில் அன்சாருல்லா தலைவர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆகவே இதுவரை இந்த UAE உடனும் சவுதி அரேபியாவுடனும் நடத்தப்பட்ட போரில் இந்த போர் வித்தியாசமானது. நேரடியான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றோம். எமது படைகள் வேகமாகவும் துல்லியமாகவும் செயற்பட உள்ளார்கள் மற்றும் இந்த பிரதேசத்தில் கொரில்லா தாக்குதலும் கட்டளை மையங்களும் நடைபெறுவதோடு இந்த பிரதேசத்தில் உள்ள அனைத்து விநியோக, அதாவது அங்குள்ள ஆயுத படைகளுக்கான விநியோக பாதைகள் அனைத்தும் யமன் படைகளால் மூடப்படும். சனாவுடைய இறுதி இலக்காக எங்களது ஒவ்வொரு நிலமும், அதாவது யமனுடைய ஒவ்வொரு நிலத்திலும் எங்களது முழு இறையாண்மை, அதாவது அதிகாரம் நிலைநாட்டப்படும் என்று யமன் செய்தி வெளியிட்டு ஒரு பதட்டமான ஒரு மத்திய கிழக்கு சூழலை உருவாக்கிவிட்டது. யமனுடன் போர் என்பது இஸ்ரேலும் அமெரிக்காவுமே தாங்கிக் கொள்ள முடியாம போயிட்டு. இந்த போர் ஆரம்பிச்சவனே சவுதி அரேபியாவும் UAEயும் சும்மா இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக அமெரிக்கா இஸ்ரேலோட உதவியோடு யமனை தாக்கத்தான் போறாங்க. இதற்கு பழி தீர்ப்பாக இந்த அரபிய நாடு, குறிப்பாக
துபாய், சாஜா, அபுதாபி, அங்கால சவுதி அரேபியா போன்ற இடங்களிலெல்லாம் இந்த ஹூதிகள் ஏவுகணை தாக்குதல் செய்வதை தவிர்க்க முடியாத நிலைக்கு மாறிவிடும் என்பதுதான் இங்கு ஒரு கவலையான விடயமாக உள்ளது. இது சம்பந்தமாக சர்வதேச ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த போர் ஆரம்பித்தவுடன் உலக சந்தையில் எரிபொருளின் விலை மிக உயரமடையும், கடல் போக்குவரத்து பெருமளவு பாதிக்கப்படும், இது உலக வர்த்தகம் அனைத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், இதை ஆரம்பத்திலேயே பேச்சுவார்த்தை மூலம் முடிப்பதே சிறந்தது என்று பொருளாதார நிபுணர்களுடைய முன்னறிவிப்பு இப்போதே வந்துவிட்டது. ஆனால் இப்போது யெமன்ல இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, மிக பெரிய அளவுல ராணுவ சேகரிப்பு நடக்கிறதாகவும் மிக விரைவில் யெமன் தாக்குதலை நடத்தப் போவதாகவும் சூளுரைத்து விட்டது. இந்த தாக்குதல் இந்த நாட்டுடைய வரைபடத்தை மாற்றும் என்றும் அறிவித்துள்ளதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. சரி சகோதரர்களை, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்று. எந்த பிரச்சனைக்கும் ஆயுதம் தீர்வல்ல என்பதுதான் யதார்த்தமாகும் என்று குறிப்பிட்டு மீண்டும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.